துரைபாண்டியன் சார், ஒரு ஒரு முரண்பட்ட கருத்தோட 2 கட்சிகள் கூட்டணி அப்படிங்கிறது தொடர முடியுமா? ஏன்னா தொடர்ந்து அமித்ஷா ரொம்ப உறுதியா சொல்றாரு, அவர் ஒரு சிறிய அளவில் கூட குழப்பம் கிடையாது, தடுமாற்றம் கிடையாது, யோசிக்கல. அதை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா பளிச்சுன்னு சொல்றாரு. எஸ், ஆமா, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அரசியல நாங்கள் அங்கம் வகிப்போம், எஸ் அப்படின்னு கடந்து போறாரு. இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் கிடையாது, நாங்கள் தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சி அமைப்பும் எடப்பாடி சொல்றாரு. இப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இல்லைன்னு அதிமுக சொல்றதுக்கும், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அமித்ஷா சொல்றதுக்கும், இப்படி மாறுபட்ட கருத்தோட ஒரு 2 கட்சியும் ஒரே லைன்ல பயணிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா? ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் போன்ற தலைவர்களா தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடருமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இது மிக முக்கியமான கருத்து இல்லையா? திருடன் கையில தேல் கொட்டின மாதிரி அல்லது குருடன் கனவு கண்ட மாதிரி இப்போ வெளியில சொல்ல முடியாம அதிமுக தவித்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன சங்கடம்? வெளியே சொல்றதுக்கு என்ன சங்கடம்? அதுதான் என்னன்னு அதை எடப்பாடி தான் சொல்லணும் வெளியில. அது இங்க இருந்து டெல்லிக்கு போனாருங்க எடப்பாடி பழனிசாமி, அது யாருக்கிட்டையும் அறிவிக்கல. அவர் பாட்டு விமானம் ஏறினார் போனார், அவர் போடணும், நம்ம வேணான்னு சொல்ல. அங்க போயிட்டு கார் மாற்றி போய் அமித்ஷாவை சந்திச்சார். அதுவும் அவர் இஷ்டம், அவர் ஏர் டாக்ஸியில் கூட போயிருக்கலாம், அது அவர் இஷ்டம், நம்ம ஒன்றும் சொல்லல. ஆனால் சந்தித்த பிறகாவது அதிமுக பாஜக உடன்பாடு ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னாரா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. சொல்லலை. ரைட், வந்துட்டார். அப்போ என்ன பேட்டியில் சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு நான் கேட்டேன், தமிழ்நாட்டு பல திட்டங்கள் வரலன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னார். ஆமாம். மறுபடியும் ஏப்ரல் மாதம் இங்கே சந்திக்கிறாங்க, ஐடிசி சோழாவில் சந்திக்கிறாங்க. அப்பயாவது பழனிசாமி ஏதாவது பேசினாரா? முதல்ல பிஜேபி கூட்டம்னு தான் பேனர் இருந்தது, அடுத்த என்டிஏ கூட்டணின்னு பேனர் மாறிச்சு. எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அந்த கூட்டத்திலையும் அவர் பேசல. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆனா முதல்ல சந்திச்சப்பவே, டெல்லியில சந்திச்சப்பே அமித்ஷா ட்விட்டர்ல என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு போட்டார். போட்டார். மறுபடியும் இங்க சந்திச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் பேசினாங்க. அண்ணாமலை பேசினாரு, நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னாரு. அப்புறமா உடனே மாத்திட்டு, இல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழ்ல இருப்பார், நாங்களும் ஆட்சியில் இருப்போம் அவரும் உருட்டினாரு. நகினார் நாகேந்திரன்ட்ட கேட்குறாங்க, அதிமுக ஆட்சியா கூட்டணி ஆட்சியான்னு. கூட்டணி ஆட்சி தான், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். நல்லா கவனிங்க அவர் சொன்னதை. அதுக்கு அடுத்தது இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவருடைய நேர்முகம், அதில் பல தகவல், நான் ரெடி அதை பேசுறதுக்கு. அதில் இருக்கிற தகவலை பற்றி நீங்கள் நேரம் பார்த்தாது தனியாக வைங்க. அமித்ஷா பேட்டி 12/7/2025 இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு வச்சா நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஒன்று இப்போ அதில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாருங்க, அவர் ரொம்ப பேச்சே இல்லை அதில். இஃப் யூ வின் வில் யூ ஜாயின் த கவர்மெண்ட்? எஸ். எஸ். இதுக்கு மேலே என்னங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்? இல்லை என்ன மாற்றம் வரும்? டெல்லிக்கு போய் இவர் பேசணும்னா நோ, எஸ் எஸ்ன்னு சொன்னதா இல்லை, நோ நான் சொல்லிடுறேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கட்டாய கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கொண்டிருக்கிறாரோ அப்படின்னு ஒன்று. அப்படி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக், ஏன் இவங்களுக்குள்ள கூட்டணி இல்லாமல் போச்சு பாராளுமன்ற தேர்தலில்? ஏன் என்டிஏ கூட்டணிக்கு யார் தலைவர்? அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னார் அவர், ஆனால் அண்ணாமலை நான் தான் தலைவர். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? திமுக ஃபைல்ஸ் உருவாக்கிட்டேன், ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அடுத்த வரப்போகுதுன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் பத்திரிகையாளருக்கு முன்னாடி இவங்க மேலே தான் கேஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போனார். இதெல்லாம் அப்படியே இருக்கு, வீடியோ எடுத்து இப்போ கூட போட்டு பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒரு கட்டாயம், ஒரு திணிப்பு எடப்பாடி பழனிசாமி மேல் நிகழ்ந்திருப்பது போல் ஒரு காட்சி தோன்றுகிறது. ஒன்று, நான் இந்த கூட்டணியை பற்றி என்ன சில விஷயம் சொல்லணும், நான் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். முன்னாடி அவர் மணிகண்டன் கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். சண்முகம் இது பூர்ஷா கட்சின்னு சொன்னார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வர்க்கம் உண்டு, நல்ல கவனிய. தொழிலாளர் கட்சி என்று ஒன்று உண்டு, முதலாளித்துவ கட்சி என்று ஒன்று உண்டு, இடைப்பட்ட சிறு முதலாளிகளை கொண்ட ஒரு கட்சி. பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே திராவிட இயக்கத்தில் அவர் ரொம்ப பெரிய தலைவராக இருக்கிற பொழுதே ஒரு விமர்சனம் வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற குட்டி பூர்ஷாக்களின் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன முதலாளிகள் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதற்காக எந்த இடத்திலும், இன்னைக்கு சண்முகத்தோட பேட்டியும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பேட்டியும் பாருங்க, சண்முகம் ரொம்ப தெளிவாக சொல்றார்.
அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு கட்சியாக அழித்து கொண்டே வந்து விட்டார்கள். மகாராஷ்டிராவில் அழித்தார்கள், அதே மாதிரி இங்க வந்து முயற்சி செய்ய பார்க்கிறார்கள். ஆட்சிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மாநில கட்சியை காலி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அந்த பாஜகவை கால் ஊன்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அது அவர் சொல்ல அவர் பாதி தான் பேட்டி கேட்டிருப்பார் போல இருக்கு. ஒன்று. அடுத்தது இப்போ என்னங்க பிரச்சனை? ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச பயப்படுகிறார்? ரொம்ப சிம்பிளுங்க. எடப்பாடி பழனிசாமியை அப்படியே மகாராஷ்டிரா மாடல், மகாராஷ்டிராவில் பேச பயப்பட அது என்னன்னு சொல்லிடுறேன், காரணத்தை சொல்லிடுறேன். மகாராஷ்டிரா மாடல் என்ன? ஷிண்டேகிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க, அஜித் பவார்ட்டையும் பேசிட்டே இருந்தாங்க. பிஜேபி அங்க என்ன கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி ஆட்சி நடக்கும் போதே பேசிட்டே இருந்தாங்க. மாதிரி தமிழ்நாட்டை பண்ணிடுவாங்க. பிஜேபி அங்க என்ன உடைச்சி கொண்டு போய் பண்ணிட்டாங்க. அது அருணாச்சல பிரதேசல ஆரம்பிச்சு A to Z சொல்லுவோம்ல, அருணாச்சல பிரதேசல ஆரம்பிச்சு யார் வேணாலும் எலெக்ஷன்ல எப்படி வேணாலும் ஜெயிச்சுக்கலாம், ஆனா ஜெயிச்சோன்னா நாங்க பணத்தை கொடுத்து வாங்கிடுவோம். அதுதான் நடந்தது. இப்போ தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை எப்படி நீங்க சொல்றீங்க? நான் ஒன்றும் ஆர்வம்லாம் கணிக்கிறது இல்லை, சம்மந்தம் இல்லாமல் பேசுறவன்லாம் இல்லை. ரொம்ப எளிமையான விஷயங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காருல்ல, அப்புறம் ஏன் செங்கோட்டையன் போய் தனியா போய் பார்க்கிறாரு? செங்கோட்டையன் தனியா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? தங்கமணி தனியாக இருங்க, தங்கமணி தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கோச்சுக்கிட்டு கூட்டணி வைக்காதது போல இந்த தடவை நீ முரண்டு பண்ணினா உன் கட்சிக்காரனையே ஒதுக்கி வச்சு சின்னத்தை நாங்க என்ன முடிவாகல இல்ல, சின்னத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்க கட்சிக்காரனை வச்சே நான் ஒரு தலைமையை உருவாக்குவேன், மகாராஷ்டிரா போல ரிப்பீட் பண்ணுவேங்கிறத அவர் மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோட தர்ம சங்கடம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நாயர் பிடிச்ச புலிவால், அவ்வளவுதாங்க. நாயர் ஒரு புலியை பிடிச்சிட்டாரு, அந்த புலிவாலை பிடிச்சிக்கிட்டாரு, விட்டாலும் கடிக்க போகுது, உடாட்டியும் கடிக்க போகுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட சேர்ந்தாலும் அதிமுக அழிய போகுது, அமித்ஷாவோட சேரவில்லை என்றாலும் அதிமுக அழிய போகிறது. அதிமுகவின் கடைசி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகவை அழிக்க பாஜக தயாராயிட்டாங்க. சரி கேட்போம், சொல்லுங்க சார். அவரு சேலம் மணிகண்டன் ஒரு விஷயத்தை சொன்னார், அதே மாதிரி தூத்துக்குடி செல்வம், ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள். ஒரு கட்சியினுடைய கேரக்டர், கிளாஸ் கேரக்டர், ஒரு அதனுடைய வர்க்க அரசியல் என்னங்கிறது தான் அவங்க பேசினது. சரி. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு ஜனநாயகத்துக்கான ஆபத்து. பாஜக என்ற கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் ஒன்றன் பின் ஒன்றாக நீர்த்து போக செய்கிற ஒரு வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஜனநாயகத்தை காப்பதுதான். அப்ப ஜனநாயகத்தை காப்பதற்காக பூர்ஸ்வா கட்சிகளோடும் குட்டி பூர்ஸ்வா கட்சிகளோடும் சேர்ந்து ஜனநாயகத்துக்கு குரல் கொடுப்பது என்பதுதான் சரியானது. அதனால இவங்களுக்கு அந்த புரிதலே இல்லாம பேசுறாங்க. அவசர நிலையை எதிர்த்தது யார் யாரு? அவசர நிலையை எதிர்த்தது யார் யாரு? இடதுசாரிகளையும் திமுக எதிர்த்தாங்களா இல்லையா? அன்னைக்கு இருந்த மற்ற கட்சிகள் எதிர்த்தாங்களா இல்லையா? அப்போ ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரும்போது சேர்ந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் பே சண்முகம் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் பேட்டியில அது சொல்லி இருக்கிறார். அதை விட்டு மீதியை பேசுறாங்க. ஆனா இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, அதிமுக பாஜக செல்வம் ஒத்துக்கிட்டாரு, நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்கிறாரு. ஆனா அதிமுக இதுல நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலையில் கூட என்ன சொல்றாரு, நாங்க தனித்தே ஆட்சி அமைப்போங்கிறாரு. அப்ப தனித்தே ஆட்சி அமைப்போம்னா இப்ப இவரு சொன்ன எஸ் என்ன அர்த்தம்?